நான் எப்படின்னு அப்படியே இருக்கீங்க? அது இயற்கையா அந்த தோற்றம் உருவாயிடுது. நீங்க ஏதாவது அதுக்கு கூடுதலா இதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு மெனக்கெடுதல்? இருக்கு. அதை பாதுகாத்துன்னு வரேன். இப்போ நாங்களே பார்த்த உடனே டக்குன்னு அவர் மாதிரியே இருக்கீங்களே அப்படின்னு ஆச்சரியப்படுறோம். எத்தனை பேர் இந்த மாதிரி பார்த்துருப்பாங்க, பேசியிருப்பாங்கண்ணா? அது போற இடத்துல எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான். நம்ம போனாலே ஏதோ தலைவர் மாதிரி தான் பார்ப்பாங்க. ஒரு நல்லா உத்து பார்த்ததுக்கு அப்புறம் வேற ஆளுன்றதை புரிஞ்சுக்குவாங்க. இப்போ யாராவது நம்பி இருக்காங்களா அப்படியே தலைவர் தான் அப்படின்னு? நம்பி இருப்பாங்க. அப்புறம் எவ்வளவு பேர் பார்த்துட்டு டக்குன்னு ஏஞ்சி வணக்கம் வைக்கிறாங்கல்ல, அதுல இருந்து தான் நம்ம சொல்ல வேண்டியது. சுவாரஸ்யமா ஏதாவது நடந்திருக்கானா இந்த மாதிரி எல்லாம் கூட நடந்தது அப்படின்னு? இல்ல, நம்ம வாழ்க்கையில அப்படி இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு தலைவர் அவருடைய பொன்னான நேரத்தை வீணாக்காத தொண்டன்ல நானும் ஒருத்தன். நீங்க விசிகால இருக்கீங்க? ஆமா. என்ன பொறுப்புல இருக்கீங்கண்ணா? அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை மாவட்ட துணை செயலாளரா, கடலூர் மாவட்ட துணை செயலாளர். இப்போ இங்க என்ன வேலையில் இருக்கீங்கன்னா? பண்ருட்டி நகராட்சியில தூய்மை பணியாளரா. பிறந்து வளர்ந்தது எல்லாமே? ஆமாங்க, பண்ருட்டி தான். பண்ருட்டி தான். திருமாவளவன் சார் நேர்ல பார்த்துருக்கீங்களா? நேர்ல பாக்குறது இல்ல. அவரோட 1996 இருந்து நான் பயணிக்கிறேன். நெருக்கடியான காலகட்டத்தில எல்லாம் அவர் கூட இருந்தேன். விசிகான்னு சொன்னாலே ஏதோ பெரிய நெருக்கடி கொடுப்பாங்க போலீஸ். அந்த மாதிரி காலகட்டத்தில் நான் தலைவரோட பயணிச்சிருக்கேன். 2000 அப்பா இறந்துட்டாரு. கட்டாயம் வாரிசு வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை, குடும்ப பாரம், போயிட்டேன். இல்லைன்னா தலைவர் கூட தான் பயணிச்சு. அவரு உங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு ஏதாவது கேட்டது உண்டா? எங்க தலைவர் இதுவரையிலும் அப்படி சொன்னதில்லை. ஆனா நிறைய பேர் சொல்றாங்களே, எதுவுமே அவர் காமிச்சுக்கிட்டதே இல்லையா? யாருக்கிட்டையுமே காமிச்சதில்லை. நீங்க எப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதா போய் பாக்குறது உண்டு? சந்தர்ப்பம் கிடைக்கும்போது கட்டாயம் போய் பார்ப்பேன். இப்ப நீங்க சொன்ன மாதிரி திருமாவளவன் சார் எதுவும் காமிச்சிக்க மாட்டாரு, அப்படி எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி தான் பழகுவார் அப்படின்னா, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வரும்போது தொண்டர்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அது ஒரு ஆனந்தமா இருக்கும் இல்லையா? இல்ல, சில இடத்துல போற இடத்துல எல்லாம் உற்சாகமா நம்ம கூட போட்டோ எடுக்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் தானே. நம்ம யாருன்னே தெரியாது, அவங்களுக்கு நமக்கு எந்த பந்தமும் இல்ல. விசிகான்ற உறவும் அந்த தலைவருடைய சாயலும் தான். இப்ப என்ன பிடிப்புன்னா, நீங்க ஒருவேளை நம்ம இப்படி இருக்கோம் அது அவர் மாதிரியே, அதனால விசிகால சேர்ந்தலாம் அப்படியா? அவருடைய கொள்கை கோட்பாடு, அவருடைய அரசியல் புரிதல், அரசியல் தெளிவு, அதிகார வர்க்கத்துக்கு எதிராக வழி நடத்துற அரசியல் என்ன அப்பயே ஈர்த்து போச்சு. எப்ப இருந்து? 1996 அவருடைய அரசியல் என்பது கடைசி மனிதனுக்கு ஜனநாயகம், எளிய மக்களுக்கு அதிகாரம். ஏன்னா மற்ற தலைவருங்க அவங்களுடைய தொண்டர்களுக்கு என்ன சொல்லி கொடுப்பாங்களோ எங்களுக்கு தெரியாது. எங்க தலைவர் எங்களுக்கு முழுக்க முழுக்க சொல்லி கொடுக்கறது தான் அறிவாயுதம். இதுக்கு மிஞ்சின ஆயுதம் இல்லைன்னு தலைவர் தெளிவா சொல்லுவார் எல்லாருக்கிட்டையுமே. அதிகாரத்தை நீ நோக்கணும் போது படிப்பு ஒன்னால மட்டும்தான் உன்னால அதை அடைய முடியும் அப்படின்னு தெளிவா சொல்றாரு. இப்போ முதல் முறை உங்களுக்கே ஒரு எண்ணம் தோணி இருக்குல்ல, பரவாயில்ல நம்ம அவரை ஒத்துதான் இருக்கோம், இப்போ உடல்வாகும் சரி, நம்ம பார்க்கறதுக்கு எல்லாமே, அப்போ அதே மாதிரி நம்ம வச்சுக்கலாம், இப்போ மீசை ஆகட்டும் தாடி ஆகட்டும், எப்போ நீங்களா முடிவு பண்ணீங்களா, எப்படி நடந்தது? தலைவர் மாதிரி இருக்கிற பார்க்கறதுக்கு அப்படின்னும் போது தான் அந்த எண்ணங்கள் தோணுச்சு. அந்த படுக்கைக்கு அப்புறம் தான் தலைவருடைய மனசு ரொம்ப நொந்து போய் அதுலேருந்து ஷேப் பண்ண மாட்டார் தலைவர். நீங்கள் பாருங்கள், நாங்களும் அதிலேருந்து அப்படியே ஒரு சில தோழர்கள், நானா தலைவர் போலவே அதிலேருந்து அப்படியே விட்டது தான்.